ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைம் ரிவ்யூ. இன்னைக்கு வீடியோவில் கிரேசி பிளம்பிங் அப்படிங்கிற ஒரு மணி ஏர்னிங் ஆப்பை தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கிரேசி பிளம்பிங் ஆப்பை ரிவ்யூ பண்ணி போடுங்க அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த ஆப்பை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணி இதில் என்னென்ன ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அதை ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ணுற ப்ரூஃப், இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரியலாக யூஸ் பண்ணி ஒரு ரெகுலராக ஜென்யூனான இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். பிளே ஸ்டோரில் கிரேசி பிளம்பிங் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம கூகுள் சைனினோ இல்லை மொபைல் நம்பர் வச்சு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஆப்பில் அப்படி இல்லை, நம்ம டிவைஸுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு யூசர் ஐடியா அதுவாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இதுதான் இந்த ஃபோனில் இந்த ஆப்புக்கான அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆப் பற்றின இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க, டுட்டோரியல்ஸ் அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்னா இதுதான் இந்த ஆப்போட ஹோம் பேஜ். இந்த ஆப்குள்ளே நம்ம வந்ததும் சில பர்மிஷன்ஸ் கேட்கும். அதில் முக்கியமானது ஆப் யூசேஜ் அக்சஸ். இது எனேபிள் பண்ணுறதால அந்த ஆப்னால நம்ம மொபைலில் இருக்கிற எந்த ஒரு ஆப்பை வேணாலும் மானிட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பெர்மிஷன் தான் இது இந்த ஆப்பில் கொடுக்கக்கூடிய டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லைங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ண சொல்லுது அப்படின்னு சொன்னாலும், பட் இதனால நம்ம மொபைலில் இருக்கிற எந்த ஆப்பை வேணாலும் மானிட்டர் பண்ண முடியும். நம்ம மொபைலில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஆப்பும் வச்சிருப்போம், ஃபினான்ஸ், பேங்கிங் சம்மந்தமான ஆப்பும் இருக்கும். அதில் எதை வேணாலும் இந்த ஆப்னால அக்சஸ் பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும். இது கண்டிப்பாக சேஃப் கிடையாது, ஆனால் இதை எனேபிள் பண்ணாதான் இந்த ஆப்பையே நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இந்த ஃபோன் இந்த மாதிரி ஆப் ரிவ்யூ பண்ணுறதுக்குனே வச்சிருக்கேன் அப்படின்றதால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப் ஒர்த்தா இல்லைன்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா டிசைட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதில் ரைட் சைடில் ப்ரொஃபைல், இதில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் என்ன எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்டஸ், பிரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், டுட்டோரியல், அக்கௌண்ட் டெலிட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அடுத்தது வாலெட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வித்ரா அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, அதுக்கு எவ்வளோ டாலர் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா வித்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம கண்ட்ரிக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 வித்ரா ஆப்ஷன்ஸ் இவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. பேபால், ஆர்டிஎம் அண்ட் பைனான்ஸ். பைனான்ஸ் அப்படின்றது கிரிப்டோவை வித்ரா பண்ணக்கூடிய ஆப்ஷன். இந்த 3 யூஸ் பண்ணி நான் வித்ரா பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வேறு மெத்தட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆஃபர் வால். இதில் பார்த்தீங்கன்னா ஹாட் ஹவர்ஸ் சொல்லி இவங்களுடைய ஆப் ஒன்று ரெஃபர் பண்ணுறாங்க. அதை நாம் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு ஏர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதே மாதிரி டாஸ்க் ஆஃபர் அப்படிங்கிறது நிறைய ஆப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய டாஸ்க் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் இருக்க அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி தான் சர்வே ஆஃபரும். அடுத்து அதர் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது மேலே கொடுத்துக்க ஹாட் ஆஃபர்ஸே திரும்ப கொடுத்துருப்பாங்க. அது கூடவே இவங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஓகே, அடுத்தது ரெஃபரண்டம். இதில் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஏர்னிங்காக $0.1 கிடைக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு ₹9. அதுபோக இதில் கிவ் அவே, லீடர் போர்ட், எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு இன்னும் சில ஏர்னிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது எல்லாமே ரெஃபர் பண்ணுறதுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் தான். அடுத்தது இந்த டேப் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ். இப்போ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் இதில் கூடிய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம ஆடை பார்த்து தான் ஏர்ன் பண்ணோம். பார்க்குற ஆடுக்கு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் அதில் ஏர்னிங் கிடைக்கும். இதில் ஸ்டார்ட் அண்ட் நைட் செஷன் 2 இருக்கும். நைட் செஷன் அப்படின்றது நார்மலாக கிடைக்கிற ஏர்னிங் டபுளாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது நைட்டில் மட்டும் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 0 காயின்ஸில் இருக்கோம். ஸ்டார்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா 2 ஆடு ப்ளே ஆகும். ஸ்கிப்பபிள் வரும், நான் ஸ்கிப்பபிள் வரும். ஸோ இதுவாக இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக பார்த்து தான் ஆகணும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் காயின் அப்டேட் ஆகும். பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை. மேபி அப்டேட் ஆக டிலே ஆகலாம். செகண்ட் ஆடு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2000 காயின்ஸ் ஆட் ஆயிருந்தது. அதே மாதிரி இல்லை என்னென்னா திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிற மாதிரி ஆக்டிவேட் ஆகிருந்தது. அதாவது டைம் ஓடிக்கிட்டே இருந்தது. நான் டச்சே பண்ணாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆடு ப்ளே ஆச்சு, காயினும் ஆட் ஆச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட அதுவே நான் எந்த டச்சுமே பண்ணாமல் ப்ளே ஆகி காயின் ஆட் ஆகிட்டு இருந்தது. நானும் அதை கட் பண்ணல, சரி ஓடட்டும், எவ்வளோ நேரம் ஓடுன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்லேயே விட்டுட்டேன். ஒரு 40 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 44,000 காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தது. ஆனால் இந்த காயின்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஆடுக்கும் ஈவனாக கிரெடிட் ஆகலை. 1000, 2000, 100, 200, சம்டைம் 2 டிஜிட்டில் கூட காயின்ஸ் கிரெடிட் ஆச்சு. ஓகே, அடுத்து நைட் செஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா நைட் 8 PM மார்னிங் 8 AM வரைக்கும் ரன் ஆகும். நம்ம ஏர்ன் பண்ணுற ஏர்னிங் பார்த்தீங்கன்னா டபுளாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்து ஆடு ப்ளே ஆகும். அதில் வர ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆடு ப்ளே ஆச்சு. ஆனால் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணாமே ஓப்பன் ஆயிடுச்சு.
ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணது டே டைம் அப்படின்றதுனால ஏர்னிங் டபுளாக வராது. அண்ட் இங்கே டைம் ஓடிக்கிட்டு இருந்தது, அது கூடவே மேலே ஏர்னிங்ஸும் வந்துட்டு இருந்தது. இது நம்ம ஸ்க்ரீன் ஆன்லேயே வச்சுருந்தோம்னா இந்த டைம் ஓட நமக்கு ஏர்னிங் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்த ஏர்னிங் ஆஃபர் வால். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் ரீடைரக்ட் ஆகிற ஆப்பை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் ப்ரௌசரில் ஏபிகே ஃபைலாக இருந்து அப்படின்னா அதை ட்ரை பண்ணாதீங்க. ப்ளே ஸ்டோரில் இருக்கிறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் யூஸ் பண்ணணும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் இப்போ யூஸ் பண்ணுற கிரேசி பிளம்பிங் மாதிரியே தான் சைன்இன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கான ஒரு யூஸ் ஐடி அதுவே டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் ஆகுது. ஸோ க்ரியேட் ஆகி கம்ப்ளீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. இனி நம்ம திரும்பி அந்த பழைய ஆப்புக்கு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்காக நமக்கு ஒரு 2000 காயின்ஸ் கிரெடிட் ஆயிருக்கு. வாலெட்லையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா காயின் வந்ததுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். இதே மாதிரி தான் இதில் கூடிய மற்ற ஆப்புக்கும். அடுத்து டாஸ்க் ஆஃபர்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம ஹாட் ஆஃபர்ஸில் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுறக்கூடிய ப்ராசஸ் பண்ணோம். இது டேரெக்டாக கிரேசி பிளம்பிங் ஆப்லேயே அவங்க கொடுத்தது. இதுவே இடையில ஒரு ஏஜென்ட் வந்தால் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் ஆஃபரில் இருக்கக்கூடிய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இது ஒவ்வொன்றிலையும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம 1 by 1 இன்ஸ்டால் பண்ணி அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அப்டேட்ஸ் எல்லாம் இந்த சர்வீஸ் ப்ரொவைடரில் எப்படி அப்டேட் ஆகும். காயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரேசி பிளம்பிங் ஆப்பில் கிரெடிட் ஆகும். இந்த பப்ஸ்கில் அப்படின்ற கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் எதை வேணால் ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சஜஷன். நீங்கள் இல்லை ஃபினான்ஸ் பேங்கிங் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸோ இல்லை உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருந்து அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. சிம்பிளான கேமிங் ரிலேட்டடான ஆப் மட்டும் ட்ரை பண்ணி அதுக்கான காயின்ஸை மட்டும் ஏர்ன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுற அளவுக்கு இது ஒர்த்தான காயின்ஸும் கிடையாது, இது சேஃபான ஆப்பும் கிடையாது. இது நம்மளுடைய சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம சேனலோட அட்வைஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இல்லை பிடிஎஃப் ரீடர் அப்படிங்கிற ஆப்பை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரன் த ஆப். அதாவது இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நியூ யூஸருக்கு மட்டும் தான் கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப பப்ஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகிருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை, 20% தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. மேபி இது அப்டேட் ஆகிறதுக்கு டைம் ஆகலாம். அப்டேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் காயின் வந்த டீட்டெயில்ஸ் வரும். அடுத்து ப்ளே டைம். இதுவும் பார்த்தீங்கன்னா பப்ஸ்கில் மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பை யூஸ் பண்ணுற டைமை பேஸ் பண்ணி ஏர்னிங் வரும். அதாவது 1 நிமிஷம் யூஸ் பண்ண இவ்வளோ ஏர்னிங், 2 நிமிஷம் யூஸ் பண்ண இவ்வளோ ஏர்னிங் பார்த்தீங்கன்னா டைமை பேஸ் பண்ணி ஏர்னிங் வரும். பட் என்னன்னு தெரியல, இப்போ இதில் எந்த ஆப்புமே இல்லை. இப்போ மட்டும் கிடையாது, இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுற இந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய டைம் செக் பண்ணி பார்த்தேன். இது இப்படியே தான் இருக்குது. அடுத்து ட்ரையாட்ஸ். இதுலேயும் சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இதில் லெவல்ஸை பேஸ் பண்ணி ஏர்னிங் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் 5 லெவல் கம்ப்ளீட் பண்ண இவ்வளோ, அடுத்து 10 லெவல், அடுத்து 30 லெவல், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஏர்னிங்ஸ் வர மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணோம். அதுபடி பார்த்தீங்கன்னா 5 லெவல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்கான ஏர்னிங் வந்திருந்தது. அதே மாதிரி அடுத்து 10 லெவல் வரை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஏர்னிங்கும் வந்திருந்தது. பட் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய டைம் ரொம்ப ஜாஸ்தி. ஸ்டார்டிங் லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதிகமாக டைம் தேவைப்படல அப்படின்னாலும் அடுத்தடுத்த லெவல்ஸ் போக போக அதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் 5 லெவல் ஒரு 1 ஹவருக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட அடுத்து 6லேருந்து 10 லெவல் கம்ப்ளீட் பண்ணுறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் டைம் தேவைப்பட்டது. அதனால தான் இதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டோம். வெறும் 10 லெவல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் தேவைப்பட்டது அப்படின்னா 10லேருந்து அடுத்து 30 லெவல் போனால் தான் அடுத்த டாஸ்கே கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு நாள் கணக்கில் டைம் தேவைப்படும் போல். ஆனால் அதுக்கு வர காயின்ஸ் என்னவோ 5000 காயின் தான். அதை இந்தியன் ரூபீஸில் கால்குலேட் பண்ணால் ₹1 கூட வராது போல். எனிவே இது மாதிரி தான் இதில் இருக்கிற மற்ற ஆப்பும். அதுவும் என்ன நாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஆஃபர் டவரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸை பேஸ் பண்ணி ஏர்னிங் கொடுக்கக்கூடியதான். ஆனால் இது பரவாயில்ல, இதில் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. லெவல் 3 ரீச் பண்ணாலே 17,000 காயின்ஸ் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. சரி, இதை நாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதையும் யூஸ் பண்ணி இந்த லெவலை ரீச் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயாவது ஏர்னிங் வந்துருந்தது. ஆனால் இதில் ஏர்னிங்கே வரல, இன் ப்ராக்ரஸ்லேயே இருந்தது. சரி, அடுத்து இன்னும் 5ஆவது லெவலுக்கு ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போவுமே இதே மாதிரி தான் இருந்தது. அதனால் அதுக்கப்புறம் அந்த ஆப் யூஸ் பண்ணல. அதே சமயத்தில் அதை அன்இன்ஸ்டாலும் பண்ணலை. மேபி அப்டேட் ஆகிறதுக்கு டிலே ஆகலாம்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற அந்த நிமிஷம் வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல.
இது மட்டும் இல்லை, அடுத்து லூட்டபிள்னு ஒன்று இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் அப்ளிகேஷன் நிறைய இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் இதுலேயும் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாலும் ஏர்னிங் வரல. ஓகே, அடுத்து சர்வே ஆஃபர்ஸ். சர்வே ஆஃபர்ஸை பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த ஆப்பில் மட்டும் இல்லை, இது வரைக்கும் நாம் நிறைய ஆப் ரிவ்யூ பண்ணியிருப்போம். அதுல இருக்க சர்வே ஆஃபர்ஸ் ஆகட்டும், எதுலேயுமே பார்த்தீங்கன்னா சர்வே ஆஃபர்ஸில் ஏர்னிங் வந்ததே கிடையாது. கம்ப்ளீட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா யூஆர் டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லி தான் வரும். இதுலேயும் அதே மாதிரி தான் வந்தது. ஆனால் அதிசயமாக தப்பித்தவறி ஒரே ஒரு சர்வே மட்டும் ஒரு 5000 காயின் இருக்க சர்வே கம்ப்ளீட் ஆகி ஏர்னிங் வந்தது. லாஸ்ட்டாக இதில் சோசியல் மீடியா பேஜஸ் இருக்குது. இதை நாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் 2000 காயின்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இல்லைங்கிறத அவங்க ட்ராக் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நாம் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், உள்ளே போனது நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இதில் கூடிய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ். மோஸ்ட்லி எல்லாத்தையுமே நாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். அடுத்து இந்த ஆப்போடைய வித்ரா ப்ரூஃப். இந்த வாலெட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஏர்னிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வித்ரா பண்ணுறதுக்கு மினிமம் $0.35 இருக்கணும். அதை நம்ம ரீச் பண்ணிட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் 3 பேமெண்ட் மெத்தடில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எங்கிட்ட இதில் பைனான்ஸ் அண்ட் பேபால் ரெண்டுமே இருக்குது. நான் இதில் பைனான்ஸில் இப்போ நான் வித்ரா பண்ணுறேன். பைனான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா USDC அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சியை தான் இதில் வந்து வித்ரா பண்ண முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பைனான்ஸ் ஐடி இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பைனான்ஸ் ஆப்பில் நம்மளுடைய ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி இங்கே என்டர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஐடி என்டர் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்டாக என்டர் பண்ணுறோமா அப்படிங்கிறத டபுள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தப்பாக என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா மணி லாஸ்ட் ஆயிரும். ஸோ ரெக்கவர் பண்ண முடியாது. அடுத்தது அமௌண்ட். ஃபுல் அமௌண்ட்டை வித்ரா பண்ணிடலாம். 0.35. தென் அடுத்து வெரிஃபை. அமௌண்ட் $0.35 அண்ட் பைனான்ஸ் ஐடி கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதை நாம தான் யூஸ் பண்ணுறோமா இல்லைங்கிற கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் தப்பாக வேற யாச்சும் இதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, அதாவது நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து வேற ஒருத்தங்க யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றக்காக வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே, வெரிஃபை அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேஸை கேப்சர் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. Congrats, you are among the top influencers in this application. அது சரி, நன்றி நன்றி நன்றி. இதில் அமௌண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு இன்ஸ்டண்ட்டாகவும் கிரெடிட் ஆகலாம், அப்படி இல்லைன்னா 1 or 2 days டைம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தது. பட் பரவாயில்ல, ஒரு 5 minutesக்குள்ளே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பைனான்ஸில் அப்டேட் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் பைனான்ஸ்லேருந்து மெசேஜும் வந்திருந்தது. $0.35 ஒருத்தரில் USDC கிரிப்டோ கரன்சியாகவே கிரெடிட் ஆயிருந்தது. ஸோ அது எப்போ வந்தது, யார்கிட்ட இருந்து வந்தது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருந்தது. ஸோ பேமெண்ட்டில் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 5 minutesக்குள்ளே பேமெண்ட் வந்துடுது. ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் உண்மை தான். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஏர்மன் அமௌண்ட்டை வித்ரா பண்ணியும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வித்ரா பண்ண அமௌண்ட், அதுக்கான காயின்ஸை நம்ம எது இதில் ஏர்ன் பண்ணோம், அதை ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு டேபிள் போட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். கிரேசி பிளம்பிங் ஆப் ரிவ்யூ. இந்த கிரேசி பிளம்பிங் ஆப்பில் கூடிய ஏர்னிங் மெத்தட்ஸ் ஸ்டார்ட், நைட் செஷன் 2 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் ஆஃபர்ஸ்னு அதில் ஆப் இன்ஸ்டால் பண்ணக்கூடியதும், டாஸ்க் ஆஃபர்ஸில் பார்த்தீங்கன்னா சில சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்து சர்வே ஆஃபர்ஸ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்குது. அடுத்து சோசியல் மீடியா ரிவார்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல்ஸ். இப்படி இதில் கூடிய ஏர்னிங் ஆப்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட்டாக பிரித்து இப்போ நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இதில் எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியுது, அதாவது நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன், அதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்றத ஃபில் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு குறிப்பிட்ட காயின் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஒர்த் எவ்வளவு, இந்தியன் ருபீஸில் எவ்வளவு, டாலரில் எவ்வளவு, அந்த ஏர்னிங்க்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிடலாம். இந்த ஆப்பில் காயின்ஸோட வேல்யூ 10,000 காயின் ஈக்குவல் டு 0.1 அப்படின்னு கொடுத்துருக்குது. அப்படின்னா ஒரு காயின் எவ்வளவு, 100 காயின், 1000 காயின், 1,00,000 காயின், இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்றத டாலரில் மட்டும் இல்லை இந்தியன் ருபீஸில் இன்னைக்கு தான் ரேட், அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைமில் $1 $90.58. இதுபடி எவ்வளோ வருது அப்படின்றதையும் ChatGPTல போட்டு பார்த்ததில்ல. ஒரு காயின் 100 காயின் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேல்யூ பண்ணவே முடியல. ஏன்னா 1000 காயினுக்கே 9 பைசா தான் வேல்யூ வருது, 5000 காயினுக்கு 45 பைசாவும், 10,000 காயினுக்கு பார்த்தீங்கன்னா 90 பைசா தான் வேல்யூ வருது. அதே மாதிரி 1,00,000 காயினோட வேல்யூ $9.05. அப்போ இதில் நான் $100 ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ காயின்ஸ் வேணும்னு கால்குலேட் பண்ணி பார்த்ததில்ல. 11 லட்சம் காயின் இருந்தால் தான் $100 ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஆப்பில் நாம் டெய்லி ஒரு $500 ஃபிக்ஸ்டாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா
ஒரு நாளைக்கு 55 லட்சம் காயின்ஸ் ஏர்ன் பண்ணாதான் இந்த டார்கெட்டையே நம்ம ரீச் பண்ண முடியும். அதுவும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் டைம்னு வச்சுக்கிட்டா கூட 1 மணி நேரத்துக்கு 7 லட்சம் காயின் ஏர்ன் பண்ணணும். இது வந்து ஜென்ரல் கால்குலேஷன். அதாவது 10,000 காயினுக்கு அஃபிஷியலாக $0.01 வேல்யூ வருது அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு ஸ்டேபிளாக ஒரு $500 ஏர்ன் பண்ணலாம் நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ காயின்ஸ் தேவைப்படும் அப்படின்ற கால்குலேஷன் தான் இது. அடுத்து நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுபடி இதை நாம் இப்போ டேபிள் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஏர்ன் பண்ணக்கூடியது. ஸ்டார்டிங்கில் ஒரு 40 நிமிஷம் பார்த்தீங்கன்னா விடாமல் வந்து கண்டினியூஸாக ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 40 நிமிஷம் ப்ளே பண்ண ஒரு 44,000 காயின்ஸ் வந்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து ஒரு 44 நிமிஷம் கிட்ட ப்ளே ஆச்சு, 41,000 காயின் கிட்ட வந்துருந்தது. ஆனால் அதில் காயின்ஸ் எல்லா ஆடுக்கும் ஒரே மாதிரி வராமல் 1000, 2000 காயின்லேருந்து 50, 100ன்னு ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதில் பர்டிகுலராக இந்த ஆடுக்கு இவ்வளோ வந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதில் டைம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, இந்த டைமில் இவ்வளோ காயின்ஸ் வந்தது அப்படின்னு சொல்ல முடியும். அதுபடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 2000, 3000 காயினில் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா அடுத்து 10,000 நிமிஷத்தில் 19,000 காயின்ஸும், அதுக்கு அடுத்தது 20,000 நிமிஷத்தில் 40,000 காயின்ஸும் வந்துருந்தது. ஆனால் அடுத்து 20 நிமிஷத்துக்கு வெறும் 839 காயின்ஸ் தான் வந்துருந்தது. அதோட ரெக்கார்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் தான் இது எல்லாமே. சரி, 40 நிமிஷத்துக்கு 40,000 காயின் வருது அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு ஆவரேஜாக 7 லட்சம் காயின்ஸ் ஏர்ன் பண்ணாதான் நம்மளுடைய டெய்லி டார்கெட்டை அச்சீவ் பண்ணவே முடியும். சரி இருக்கட்டும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 1,30,000 காயின் கிட்ட நான் போட்டிருப்பேன். என்னென்னா நான் 40 நிமிஷம் போக அடிக்கடி நான் கிளிக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்க அப்படின்னா அது இல்லாமல் இதில் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா $0.03 பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. ஸோ அது 2-3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த $0.03 வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 காயின் கிட்ட வருது. ஸோ அதெல்லாம் சேர்த்தும்போது பார்த்தீங்கன்னா 1,30,000 காயின் சொல்லி ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் எதுக்கு எவ்வளோ ஏர்னிங் வந்தது பர்டிகுலராக இது மென்ஷன் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஸ்டாட்டிக்ஸும் இல்லை. ஓவராலாக மொத்தமாக ஒரு நாள் இவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற ஒரு டேட்டா தான் இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நான் ஒரு 5 நாள் யூஸ் பண்ணேன். ஒவ்வொரு நாள் இவ்வளோ ஏர்னிங் வந்திருக்கு அப்படின்ற ஒரு சிம்பிளான டேட்டா தான் இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்புக்கு எவ்வளோ வந்தது அப்படின்றத சும்மா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி தான் இருக்குது. ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இல்லை. அதுவுமே பார்த்தீங்கன்னா 3 நாளில் கிளியர் ஆயிடுது. நான் எடிட் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலான்னு வச்சிருந்து கடைசி எடிட் பண்ணும்போது பார்க்குற ஃபர்ஸ்ட் 2-3 நாள் இருந்தது பூராமே கிளியர் ஆயிடுச்சு. கடைசி இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் 3 டே தான் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அதனால ஃபுல்லாக டேட்டாவை என்னால் கொடுக்க முடியல. அடுத்து நைட் செஷன், அதை அதிகமாக யூஸ் பண்ணல. அப்ராக்சிமேட்டாக $0.01 கிட்ட இருக்கும். அதோட காயின் வேல்யூ இவ்வளோ இருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். அடுத்து ஹாட் ஆஃபர்ஸ். இது வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் யூஸ் பண்ணால் போதும். அதுக்கு வந்து 2000 காயின் ஒவ்வொரு ஆப்புக்கும் ஸ்டேபிளாக ஃபிக்ஸ்டாக வந்தது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 64 ஆப் நான் கன்ஃபார்மாக இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்றதால அது வந்து எக்ஸாக்டாக தெரியும். ஸோ அதுக்கு இவ்வளோ காயின்ஸ் வந்தது அப்படிங்கிறதும் ஒரு ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட டைம் ஆகும். ஸோ அப்படின்ற போது 64 ஆப்புக்கு ரவுண்ட் ஆஃபாக ஒரு 7 மணி நேரம் ஆயிருக்கும். அடுத்து பப் ஸ்கேல். இதில் பார்த்தீங்கன்னா 12 ஆப் நான் கிளிக் பண்ணால் அதில் ஒரு 4 ஆப் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கில் இருக்குது. அதில் தான் அந்த ஏர்னிங் வந்த 57,000 காயின்ஸ். மீதி இருக்கக்கூடிய ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப் நான் கிளிக் பண்ணேன் பட் இன்ஸ்டால் பண்ணலை. ஆனால் மீதி இருக்கிற ஆப் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ண கம்ப்ளீட்டும் பண்ணேன் பட் ஏர்னிங் வரல, எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ இது ஸ்கேமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து ப்ளே டைமில் டாஸ்க் எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து ஆஃபர் டவரை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணது எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஏர்னிங் வரல. யூஸ் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாலும் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்லேயே இருந்தது, விச் இஸ் இன் ப்ராக்ரஸ்லேயே இருந்தது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கேமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் லூட்டபிளி அதுவுமே அதே தான், சேம். அடுத்து டைரட்ஸ். இதில் மொத்தமாக 12,500 காயின்ஸ் வந்திருந்தது. ஆனால் இதில் டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் எடுத்தது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அடுத்து கீமி. அதில் ஒரே ஒரு டாஸ்க்கு தான் இருந்தது. அதை நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிட்டேன் அப்படின்றதால அதை நான் ட்ரை பண்ணல. அடுத்து சர்வே. இதை பற்றி சொல்லவே தேவையில்லை. ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் ஒரு 5,000 காயின் வந்திருந்தது. அடுத்து சோசியல் மீடியா. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம்னு அவங்களுடைய மீடியாஸ் இருந்தது. ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். அதுக்கு வந்து ஏர்னிங் 2,000 காயின் கொடுத்தாங்க. ஸோ 6 டாஸ்க்கு 12,000 காயின் கிடச்சிது. அடுத்து ரெஃபரல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இன்னொரு ஃபோனுக்கு ரெஃபர் பண்ணி ஒர்க் ஆகலான்னு செக் பண்ணி பார்த்தேன். இன்ஸ்டால் ஆச்சு. அட் த சேம் டைம் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இங்கே அப்டேட் ஆச்சு. பட் அதை அந்த அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணாதான் இங்கே ஏர்னிங் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஆனால் இந்த ஆப்பில் வெரிஃபை பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே செட்டிங்ஸில் ப்ரொஃபைலில் இல்லையே. அப்புறம் எப்படி வெரிஃபை பண்ணுறது? ஸோ இதுவும் ஸ்கேமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது.
ஓகே, இப்போ இந்த டேபிளில் ஸ்டார்ட் அண்ட் நைட் செஷன் இது ரெண்டோட காயின்ஸும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் தான், மீதி எல்லாமே எக்ஸாக்ட் காயின்ஸ் தான். அதே மாதிரி இந்த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்கும் எவ்வளோ நேரம் பண்ண அப்படின்றது ஒரு எக்ஸாக்ட் கால்குலேஷன் கிடையாது, ரஃப் கால்குலேஷன் தான். ஆனால் 5 நாள் இந்த ஆப்பை யூஸ் பண்ண அப்படின்றதுக்கான டேட்டா இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 5 நாள் யூஸ் பண்ண அதுக்கான ஏர்னிங்கும் வந்திருக்குது. அது எவ்வளோ ஏர்னிங் இருக்கும் அப்படின்றதும் இங்கேயே இருக்குது. ஸோ 5 நாள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்ததில் ஆவரேஜாக 3,50,000 காயின்ஸும் அதோட வேல்யூ டாலரில் $0.35 ஆகும். இந்தியன் ரூபீஸில் அந்த டைமில் யூஎஸ்டிசி கிரிப்டோ கரன்சி 35 ரூபாயாகவும் இருந்தது. ஸோ கிரேசி பிளம்பிங் ஆப்பை 5 days யூஸ் பண்ணதில் கிடைச்ச ஏர்னிங் 35 rupees. இதுக்கு மேலே இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. த கிரேசி பிளம்பிங் ஆப் ரிவ்யூ ஃபைனல் ரிசல்ட். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய ஆப்பில் வச்சுட்டு அதை ரிவ்யூ பண்ண அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணி அப்போ பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம். நன்றி.